இயர் ட்ரம் ஹோல் ஓடைட்டிஸ் மீடியா இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இயர் ட்ரம் ஹோல் பத்தி கேட்டிருக்காங்க, அதை பத்தி நம்ம பார்ப்போம். நான் டாக்டர் ஜிம் திவாகர், உங்க இஎன்டி சர்ஜன். நம்ம இயர் ட்ரம்ல ஹோல் வந்து ஒரு டிசீஸின் காரணமா ஹோல் வரலாம், இல்லனா வெளியில இருந்து வர தாக்கத்தின் காரணமா ஹோல் விழலாம். யாராவது நம்மள அரைஞ்சாலோ அடிச்சாலோ அதன் மூலமா நம்மளுக்கு இயர் ட்ரம் ஹோல் ஆயிடுச்சுன்னா நேச்சுரலாவே ஹீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இயர் ட்ரம்ல அடிப்பட்ட உடனே நியரஸ்ட் இஎன்டி சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க ஒரு ஓட்டோ எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து அந்த ஹோல் எந்த இடத்துல விழுந்திருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி காது வலியின் காரணமா நீங்க டிராப்ஸ் யூஸ் பண்றதோ இல்ல உள்ள தண்ணி ஊத்துறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த இயர் ட்ரம் ஹோல் வந்து இன்ஃபெக்ட் ஆயிரும். தாக்கத்தினால வந்து இயர் ட்ரம் ஹோல் நீங்க காதுக்குள்ள தண்ணி ஊத்தாம சொட்டு மருந்து ஊத்தாம சளி பிடிக்காம பாத்துக்கிட்டீங்கன்னா 3 to 6 வீக்ஸ்ல அது தானாவே ஆற ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு இன்ஃபெக்ஷன் காரணமா உங்க காது மூக்கு தொண்டையை கனெக்ட் பண்ற ஒரு டியூப்ல பிளாக் இருந்து அதன் காரணமா உங்க ஜவ்வுக்கு பின்னாடி நீர் கோர்த்து அது நாளைக்கு இன்ஃபெக்ட் ஆகி அந்த டியூப் வழியா ட்ரெயின் ஆக முடியாம காதை ஓட்ட போட்டு வெளியில வந்துச்சுன்னா நியரஸ்ட் இஎன்டி சர்ஜனை கன்சல்ட் பண்ணி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஹோல்ஸுமே ஒரு 3 to 6 months நீங்க இன்ஃபெக்ட் ஆகாம பாத்துக்கிட்டீங்கன்னா அது தானா ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதை நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இயர் ட்ரம்ல ஹோல் இருக்கிறத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.